லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளான் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம தலைவன் வந்துருக்கு டபுக்கு டப்பான் தலைவனுக்கு வந்து பர்த்டே அண்ட் இந்த ஒரு பர்த்டே வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம நல்ல ஒரு பிளான்லாம் செம்மையா வந்து போட்டு இருக்காங்க. சொன்னோம் வெளியில உட்காந்து வந்து எல்லாருமே செம்மையான ஒரு பிளான் போட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாக்குறோம்னா நம்ம சேனல் புதுசா வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மக்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 20 பேர் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து வியூஸே போக மாட்டேங்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதை மட்டும் பண்ணீங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பிளான் பண்ணிருக்காங்க. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹவுஸ்மேட் எல்லாருமே வெளில உட்காந்துருப்பாங்க. ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து வெளியில இருப்பாங்க. என்னன்னா அந்த ஒரு நண்டு தோத்திஸ் அந்த இருக்குல்ல அந்த ஒரு இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே வந்து ஹவுஸ்மேட் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கொடையை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு கொடையை கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அருண் பிரசாத் வந்து உள்ள வந்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டு தீபக் வந்து கூப்பிட்டு போய் பேச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சு, வெளியிலே வராத மாதிரி செலிப்ரேட் பண்றதுக்கு நல்ல ஒரு வெளியிலே வராத மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு உள்ள போய் பேச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்து அன்சிதா வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு கேக் மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம், கேசடியில வச்சு கேக் மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து குக்கிங்ல வந்து அங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. கேக் வந்து ஏதாச்சும் கட் பண்ணி அந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு இதுல வந்து பண்ணுவாங்க. அங்க பேச்சு கொடுத்துருப்பாங்க. இங்கிட்ட வந்து அந்த ஒரு செலிப்ரேட் பண்றதுக்கான நண்டு தோத்திஸ் கிட்ட வந்து அலங்காரங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கலாம், எப்படி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிளான்லாம் வந்துட்டு நிறைய போட்டுட்டு இருந்தாங்க எல்லா ஹவுஸ்மேட்டும் சேர்ந்து. அதுல வந்துட்டு என்ன பிளான் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எல்லாருமே ஒவ்வொரு கொடையை வச்சுட்டு இப்படியே மறைச்சிட்டு நிற்பாங்க. நிற்கும் போது வந்துட்டு ஜெஃப்ரி மட்டும் டக்குன்னு வந்துட்டு அந்த கொடையை மடக்கி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவன் ஒரு பாட்டு பாடுவான். அவன் பாட்டு பாடிட்டு அந்த ஒரு பர்த்டே சாங் மாதிரி வந்துட்டு அவன் அருண் பிரசாத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாட்டு பாடுவான் அவங்க நேம் வச்சு. அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு கொடையெல்லாம் மடக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த ஒரு சாங் வைப் மூட்லயே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அருண் பிரசாத் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு கேண்டில் வந்துட்டு நம்ம ஒரு அந்த கேசரி வந்துட்டு செஞ்சிருந்தாங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதா வந்து செஞ்சு அந்த இதை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு பிளான் வந்துட்டு போட்டு இருக்காங்க. இது வந்து எக்ஸிக்யூட் வந்து மேபி வந்து நைட்டு தான் நடக்கும். ஒரு 6 o'clock 7 o'clock அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம் தான் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஒரு டைம்ல வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி வந்து இந்த ஒரு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நிறைய எக்ஸைட்மெண்டா இருக்குது. ஏன்னா அருண் பிரசாத் வந்து நல்ல ஒரு காமெடி மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து அருண் பிரசாத் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால மேபி வந்துட்டு அந்த ஒரு காரணத்துல வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. மேபி வந்துட்டு அது மட்டும் இல்லாம வெளியில பாத்தீங்கன்னா வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் பண்ணியிருந்ததை வந்து பார்க்க முடிச்சு. அவங்க சேர்ந்திருந்த போட்டோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருந்ததை வந்து பார்க்க முடிச்சு. அது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ அதான் போட்டிருந்தேன் இன்னைக்கு. அண்ட் அது வந்து பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது ரொம்ப கான்ஃபிகேஷனா இருக்குது, வெயிட்டிங்ல தான் இருக்குது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.